ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். காஞ்சி சங்கரமடத்தின் புதிய சங்கராச்சாரியாக 71வது சங்கராச்சாரியாக கணேஷ் சர்மா என்கின்ற 20 வயது நபரை நியமனம் செய்துள்ளார்கள். இதன் பின்னணியில் மிகப்பெரிய அளவில் பில்டப் கொடுக்கப்படுகிறது. எதனால் இந்த பில்டப்? சங்கராச்சாரிகள் செய்த கடந்த கால லீலைகள் என்ன, பாலியல் சர்ச்சைகள் என்ன, சங்கர மடத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் சங்கர மடத்தின் ரகசியங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் கணேச சர்மா, அவர் கணேச சர்மா திராவிட், அவர் இன்றைக்கு சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாயிருக்கிறாரு. சங்கர மடத்தினுடைய 71வது சங்கராச்சாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான ரைட்டப்பு, இன்னும் வீடியோக்கள் இதெல்லாம் வருது. தன்னுடைய அம்மாவை விட்டு, அப்பாவை விட்டு, இனி அப்பான்னு கூப்பிட முடியாது, அம்மானு கூப்பிட முடியாது, தங்கச்சி கூட விளையாட முடியாது, ஒரு கிரிக்கெட் போய் விளையாட முடியாது, பார்க்க முடியாது, 20 வயது தான் அவருக்கு. இப்படி எல்லாவற்றையும் துறந்து விட்டு இந்த துறவு வாழ்க்கைக்காக, தியாக வாழ்க்கைக்காக வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார் கணேச சர்மா அப்படின்னு பார்ப்பனர்களும் எல்லாரும் கொண்டாடுறாங்க அவரை. நீங்க இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் இப்படி துறவு வாழ்க்கைக்கு வந்ததுனால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பயன் அப்படின்றது தான். இதை தனியாக இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப உருக்கமாக தான் இருக்கும். நிறைய ரைட்டப் எழுதிருக்கு, அதான் அவ்வளோ பில்டப்பு கொடுத்து தான் எழுதுறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் விட்டுட்டு உழைக்கிறதுக்கு ஊர் விட்டு ஊர் போனவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆமாம், இவங்களே அப்படிதான் தெரியுது. இவரோட பூர்வீகம் திருவாரூர் வலங்கை மாவட்டம், அங்கேருந்து ஆந்திரா போயிருக்காங்க. ஆமாம், அப்படி ஒரு நாளைக்கு நாள் முழுதும் உழைப்பவர்கள் இருக்கிறாங்க ஒன்று. அல்லது சமூகத்துக்காக, இன விடுதலைக்காகவோ உழைக்கும் வர்க்க விடுதலைக்காகவோ போராடி உயிரை கொடுப்பவர்கள், அவங்களும் பொண்டாட்டி புள்ள தாய் தந்தை அவங்களெல்லாம் விட்டுட்டு போனவங்க இருக்காங்க இல்லையா? அப்படி ஈழத்தில் பார்த்துருக்குறோம், கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் பார்த்துருக்கோம், கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், உலகம் முழுதும் பார்த்துருக்குறோம். இது வியட்நாம் போரில் அமெரிக்கா தோற்கடிக்கப்பட்டதன் 50வது ஆண்டு. அது ஒரு காப்பியம். அது அவ்வளோ பெரிய வல்லரசே அந்த வியட்நாம் போராளிகள் எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்றத படித்தாக்கா அதனுடைய கால் தூசின் தூசுக்கும் போகாது இதெல்லாம் என்ன. அதனால் இது ஒரு எம்டி பில்டப். இது அவர் இப்போ ஜகத்துக்கு குருவா, இப்போ இந்த ஜகத்துக்கு எவ்வளோ குருன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில். என்ன அவர் விஸ்வகுரு, இந்தியா விஸ்வகுருன்றாரு மோடிஜி. ஆமாம், மோடிஜி. ஏற்கனவே 4 ஜெகத்குரு இருக்கிறாங்க. அந்த 4 ஜெகத்குருவும் இந்த 5வது ஜெகத்குருவும் ஒத்துக்கிறது இல்லை. இது ஃப்ராடுன்றது அவங்க கருத்து. ஆனால் இவர் பேரில் சத்தியத்தை வேற சேர்த்துட்டாங்க முன்னாள். சந்திரசேகரேந்திர சரஸ்வதின்றவர் 68வது அவங்க சொல்றது. 67 இருந்துச்சான்றதே ஒரு கேள்வி. 68 அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இல்லை, இப்போ இது சம்பந்தமா இந்த பீடத்தினுடைய சங்கராச்சாரியினுடைய ஒரு பக்தர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் அவர்கிட்ட இந்த கேள்வி எழுப்புனாங்க. சிருங்கேரி மடத்து சங்கராச்சாரி வந்தாரு சமீபத்தில். அவர் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதெல்லாம் ஒரு மடமே இல்லை, எங்களுக்கு தான் சங்கராச்சாரி உருவாக்கின மடம், இது அப்படி உருவாக்கப்படலை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. இது ரொம்ப தவறானது அப்படின்னு சுட்டி காட்டி பேசியிருந்தாரு. அது உண்மையா பொய்யா? இல்லை, இது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட மடம் அல்ல அப்படின்னு சிருங்கேரி சங்கர மடம் மட்டும் சொல்லலை. ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற ஆவணங்கள் இருக்கின்ற 4 மடங்கள் இருக்குது. மேற்கே துவாரகா மடம், அது சாமவேதத்துக்கு. கிழக்கே பூரி மடம், அது ரிக்வேதத்துக்கு. தெற்கே சிருங்கேரி மடம், அது யஜுர்வேதத்துக்கு. வடக்கே அது ஜோதிர் மடம், அது அதர்வண வேதத்துக்கு. அந்த ஜோதிர் மடத்தின் சங்கராச்சாரியார் தான் அவிமுக்தானந்தா. அவர் தான் இந்த ராமர் கோயில் முடிக்காமையே கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் தப்பு, இது சரியில்லை, இது ஒத்துக்க முடியாதுன்னெலாம் பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுத்துட்டு அதனுடைய விளைவு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் கும்பமேளாவுக்கு குளிக்க போனார், வெளுத்துட்டாங்க போலீஸை வச்சு அடின்னு. இப்போ அவர் பேட்டி கொடுத்துருக்காரு திரும்ப. அந்த கொலை வெறியில் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, இப்போ பகல்காமில் நடந்தது இல்லையா, பகல்காமில் சவுக்கிதார் எங்கே போனார்,
சவுக்கிதார் தான் காவல்காரன், முதல்ல சவுக்கிதார் தானே செத்து இருக்கணும், சவுக்கிதார் ஒன்றும் ஆளை காணோம், மக்களை சாக விட்டுருக்கிறாரு அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு. சரி, அது போட்டோம். இப்படி இந்த 4 மடங்களை சேர்ந்தவர்களும் இவர்கள்லாம் ஒரிஜினல் மடம் இல்லை, நாங்கள் ரிக்வேத மடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. அவங்க சொல்லிக்கலாம், அது நம்ம 16 வயதில் இது மாதிரி தான். கோபாலகிருஷ்ணன் நீ சொல்லிக்கலாம், ஊரெல்லாம் ஜப்பானின்னு தானே சொல்லுதுன்ற மாதிரி. இது வந்து சிருங்கேரி மடமும் மற்றவர்களும் சொல்வது உண்மை. இது ஒரிஜினலாக வந்து கும்பகோணம் மடம். இது ஆரம்பத்தில் கும்பகோணத்தில் தான் மடம். இது சிருங்கேரி மடத்தின் ஒரு கிளையாக கும்பகோணத்தில் இருந்திருக்குது. அது கிளையாக சர்போஜி மன்னர் காலத்தில், சர்போஜி மன்னர் அப்படின்றவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பென்ஷன் ராஜா, அவர் தஞ்சாவூரில் இருந்தார். அவர் வந்து இந்த கும்பகோணம் மடத்தை அங்கீகரிக்கிறார். அது ஆண்டு என்னன்னு கேட்டால் 1821 அது வந்து அங்கீகரிக்கிறார். அந்த கும்பகோணம் மடம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்புறமா காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு எங்களை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு அப்போ ஆற்காடு கலெக்டர் வெள்ளக்காரத்துறை அவர்கிட்ட கேட்டு அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து எங்களை இதுக்கு ட்ரஸ்டியாக போடுங்க அப்படின்றாங்க. கிழக்கிந்திய கம்பெனி ட்ரஸ்டியாக போடுது. இதுதான் காஞ்சிபுரத்துக்கும் இவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு. இந்த இப்போ இவருக்கு பேர் சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். சத்தியம் இல்லாத ஒரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இருந்தார். அவர் யாருன்னா, இவருக்கு முன்னால் விஜயேந்திர சரஸ்வதி, அவருக்கு முன்னால் ஜெயேந்திர சரஸ்வதி, அவருக்கு முன்னால் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. அவர் தான் மகா பெரியவா. ஜெயேந்திரர் வந்து புது பெரியவா, இவர் கடைசி விஜயேந்திரர் பால பெரியவா. இப்போ பாலாவுக்கும் பால. சரி, இது ஓகே. இப்போ அவர் வந்து 1907 12 வயதில் அவர் சாமியாரா ஆகிறாரு. எல்லாரும் மகா பெரியவான்னு சொல்றாங்க. என்ன சாதிச்சார் அது சொல்றேன். பெரியார் வந்து பெரியார்னு பெண்களே சேர்ந்து பட்டம் கொடுத்துருக்குறாங்க. சமூக விடுதலைக்கு, சாதிய ஒழிப்புக்கு, இப்படி நீண்ட ஒரு பயணம் அதுக்கு பொருத்தமா இருக்குது பெரியார் அப்படின்ற பேரு. மகா பெரியவா, பெரியவானாலே அத மகா பெரியவான்னா அந்த அவ்வளவு பட்டம் கொடுக்குற அளவுக்கு பிராமண சமூகத்துக்கு அவர் தொண்டாற்றி இருக்கார். அவங்க தானே அந்த பட்டம் கொடுத்தது, வேற யாரும் கொடுக்கல, அவங்க கொடுத்தது தானே. அதுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுதான் காரணம். அதான் காரணம். 1907 12 வயதில் ஒருத்தர் வந்து வர்றாரு. அப்போ அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ வேத பாடசாலையில் அப்படியே வேதம் கற்று அப்படியே கூட்டின்னு வருவாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு சமஸ்கிருத ஆசிரியர், பள்ளிக்கூட வாத்தியார். இவர் வந்து படிச்சுட்டு இருந்தவரை கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேதங்கள், சாத்திரங்கள், தமிழ் இலக்கியம், இங்கிலீஷு, இப்படி பல துறைகள்லையும் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவரும் கடுமையாக முயற்சி பண்ணி எல்லாம் படித்து கற்றுக்கிறார். அவருடைய காலம் அப்படின்றது, இப்போ நம்ம சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நடக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு நூற்றாண்டு விழா நடக்குது. அந்த காலகட்டம் அது. அவர் 1907 அவர் பட்டத்துக்கு வர்றார். அந்த பீரியடை ஒட்டி தான் நமக்கு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திமுக, இப்படி அவர் வந்து 87 வருஷம் இந்த பட்டத்தில் இருக்கிறார், பதவியில். 1907 ஆரம்பித்து அவர் 94 இறக்குறார். அது வரைக்கும் இந்த பீரியடில் இவ்வளோ இயக்கங்கள் நடந்திருக்குது. இப்போ இந்த இயக்கங்களை எதிர்கொள்வதற்கு பிராமண சமூகத்தை தயார்படுத்தியவர் அவர். அதனால தான் அவர் மகா பெரியவா. ஓகே, சரி. தலித் சூத்திர இந்த சாதிகளுடைய எழுச்சி, அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் மூமெண்ட்டு, முக்கியமாக சனாதன தர்மத்துக்கு எதிரான இயக்கம், அது சுயமரியாதை இயக்கமோ பொது உடைமை இயக்கமோ எதுவாக இருந்தாலும் சரி. அப்போது என்ன செஞ்சார் அவர், அவருடைய பீரியடில் இருந்த சவால் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த சங்கர மடத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப அவசியம். மற்ற 4 மடங்களை விட இவங்களுடைய பாத்திரம் வந்து அதில் ரொம்ப முக்கியமானது. யார், இந்த காஞ்சி மடம், முக்கியமாக இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பெரியவா இருக்கார் இல்லையா, குத்துக்கால் போட்டு பல இடத்துல போட்டோ வச்சுருப்பாங்க,
பார்த்துருக்கலாம். அப்படி மற்ற 4 மடத்துலையுமே இருக்கிறாங்கல்ல, அதுல இருந்து இவர் எப்படி வேறுபட்டவர்? மற்ற 4 மடங்களும் செய்யாததை இவர் செய்தார். என்ன செய்தார்? அதாவது காலனி ஆதிக்கம் வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆங்கில கல்வி வருது. மெக்காலே கேக்காலேன்னு இவங்க திட்டினாலும் கூட ஆங்கில கல்வி, அறிவியல், உலக இலக்கியங்கள், இதெல்லாம் அது வரைக்கும் உலகன்றது இவங்க இருக்கிறதுக்குள்ளே தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. உலகன்றது இவ்வளோ பெருசு, அதில் இவ்வளோ இதெல்லாம் முன்னேற்றம் இருக்குது, இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு அந்த கல்வியை பெற்ற பிறகு தான் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுக்கு அப்படி தெரிய வரும்போது என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கானாக்கா, முதல்ல படிக்க போகிறது யார்? பார்ப்பனர். சமஸ்கிருதம் இந்த இது படிச்சுட்டு இருக்கிறவங்க ஆங்கிலம் படிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. அப்படி ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கு இது போல் கேணத்தனமாக இருக்குது, இவங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த எல்லாம் மூட நம்பிக்கைகளாக இருக்குது, அடிமுட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில கல்வி பண்பாட்டினால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஈர்க்கப்பட்டு அந்த மாதிரி குடுமையை கட் பண்ணுறாங்க, சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட தொடங்குகிறார்கள். அப்புறம் கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் சினிமா உள்ளிட்ட எல்லா துறைகள்லையும் வந்துடுறாங்க. அப்போது இதெல்லாம் செய்ய தொடங்கும் போது இதன் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க. அப்போ பிராமின் கம்யூனிட்டி தன்னுடைய விழுமியங்களின் மீது நம்பிக்கை இழக்கும் போது அது என்னன்னா சனாதன தர்மத்தின் வீழ்ச்சியாகிறது இல்லையா? அப்போ அதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்றது தான் இவருக்கு முன்னால் இருந்த சேலஞ்ச். அதை நிறைவேற்றினார். அதாவது பார்ப்பன விழுமியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், தர்மசாத்திரங்கள் இவற்றின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து கொண்டிருந்த பார்ப்பனர்களுக்கு அவற்றின் மீது நம்பிக்கை ஊட்டுகின்ற பணியை தான் அவர் செஞ்சார். எப்படி நம்பிக்கை ஊட்டினார்? 2 கோணத்தில். முதல் கோணம் என்ன அப்படின்னா, நீ என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அதே நேரத்தில் பிராமணனாகவும் இருக்கலாம். ஓகே. ஓதுதல் ஓதுவித்தல் அந்த தொழில்னா அந்த சுருக்கிக்கு தேவையில்லை. இதுக்கெல்லாம் போனாலும் அதுக்கு உட்பட்டு எப்படி பிராமண குலத்தினுடைய கடமைகளை செய்து எப்படி பிராமணனா இருக்கிறது அப்படின்றத வந்து கொஞ்சமாவது செய்யுங்க. அந்த மாதிரி முடியாது, காலம் மாறிடுச்சு என்றாலும் கூட இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு அது ஒன்று. இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வெஸ்டர்ன் சயின்ஸில் தான் இதெல்லாம் வந்திருக்கா? இதெல்லாம் உபநிடதத்திலேயே இருக்குது, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, நம்ம தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்குது. அது குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேருந்து, ஐன்ஸ்டீன் தியரியிலேருந்து, பிளாஸ்டிக் சர்ஜரியிலேருந்து, இன்னும் என்ன எதுவாக இருந்தாலும் அந்த காலத்திலேயே அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. மோடிக்கு முன்னோடி. ஆமாம், இப்போ இருக்கிற சங்கிகளுக்கு முன்னோடி. ஆமாம், வேதத்திலே எல்லாம் இருக்குது. ஆமாம். இதெல்லாம் படித்து, அதாவது நீங்கள் அந்த தெய்வத்தின் குரலில் அவர் விளக்கி இருக்கிறத படித்தாக்கா அதனுடைய இன்னொரு வருஷம் தான் இப்போ ஜக்கி வாசுதேவ் பேசிகிட்டு இருக்கிறான். அதே இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கிறான் அந்த ஆள். என்ன, அதனுடைய மலிவு பதிப்பு தான் மோடி பேசுறது, மொக்கையாக பேசுறது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ஓஹோ இதில் கூட ஏதோ விஷயம் இருக்கும் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இதை எழுதி இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பார்ப்பனர்கள் ஒரு பக்கம் வெள்ளைக்காரனுடைய நிர்வாகத்தில், அதிகார வர்க்கத்தில், பதவிகளில் அமர்ந்திருந்த போதே இங்கே வந்து தங்களுடைய மேலாண்மை, அதுக்கு முன்னால் நாங்கள் தானே ராஜான்னு இருந்தாங்க, அது கேள்விக்குள்ளாயிடுச்சு இல்லையா? அதை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவங்களுக்கு ஒரு ஆன்மீக தேவை வருது. அந்த ஆன்மீக தேவையை நிறைவு செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உருட்டுகளை தொடங்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய விளைவை தான் இன்றைக்கி நாசாவில் சயின்டிஸ்டாக இருப்பான். அவன் வந்து சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அதுக்கு குளிக்கணும், இது பண்ணணும், நவக்கிரகம் இருக்குது, இது பண்ணணும், ஆமாம் நவக்கிரகம் இருக்குதுன்னு சுற்றி, ராகு கேதுன்னு கிரகமே கிடையாது, நவக்கிரகம்னு சுற்றி வந்துட்டு இருப்பான். எப்படிடா சயின்டிஸ்டாக இருந்துட்டு இப்படி செய்கிறான்? நீங்கள் பிரபல டாக்டர்களை போய் பார்த்தீங்கன்னா மகாபெரிவா படம் ஒன்று வச்சுருப்பாங்க பக்கத்தில், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஆமாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போது இதையும் அதையும் நம்புவது, ஒரு பக்கம் அறிவியலை அமல்படுத்தி கொண்டே மூட நம்பிக்கையில் திளைப்பது அப்படின்றது இருக்கு இல்லையா? இதற்கான ஒரு கட்டுமானத்தை, அறிவுத்துறை கட்டுமானத்தை உருவாக்கிய, தமிழ்நாட்டில் உருவாக்கியதில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு நபர் வந்து இந்த மகாபெரியவா. எப்படி பார்க்கணும்னா, நான் பிராமின் மூமெண்ட்டுக்கு எப்படி பெரியாரோ
அப்படி பிராமின் மூமெண்ட்டுக்கு மகா பெரியவா அப்படின்னு பார்க்கணும். பெரியார் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய கான்ஸ்டிடுவன்சிக்கு புரிகின்ற மொழியில் எது அவசியமோ அதை பேசினார். அதாவது வேதம், புராணம், இதிகாசம் இந்த குப்பைகளை திரைகிழிக்கின்ற வேலையை அறிவியல் கண்ணோட்டத்தில் அவர் செஞ்சார். மகா பெரியவா வேதம், புராணம், இதிகாசம் ஆகியவற்றை அறிவியலோடு ஒரு மசாலாவாக கலந்து அவை இன்னமும் காலத்துக்கு உகந்தவை தான், நாம் அன்றைக்கே சொல்லிவிட்டோம் அப்படின்ற ஒரு உருட்டை பார்ப்பனர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். இது மகா பெரியவாளுடைய மிக முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். இப்போது பார்ப்பன பெண்கள் எல்லாருக்கும் முன்னால் படிச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த மகா பெரியவாளுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்துது. இது ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்னன்னு அவருக்கு தெரியும். படித்தா வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போனால் சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சா எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு சுதந்திரம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு விளைவு வரும் அப்படின்றதுனால பொம்மநாட்டிகள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு கடுமையாக சொல்லி பார்க்குறாரு. அது நடக்காது அப்படின்ன பிறகு வேலைக்கு போனாலும் குடும்பஸ்திரியாக இருப்பது எப்படி, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இன்னைக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்தாக்கா இந்த ஒருத்தர் கல்யாணராமன் ஒரு உபன்யாசகர் இருக்காருல்ல, லவ் பண்ணுறதை தடுக்க முடியாது, பிராமண பையனாக பார்த்து லவ் பண்ண சொல்லுங்க அப்படின்றாரு இல்லையா. அந்த மாதிரி எப்படி அதை கால சூழலுக்கு ஏற்ப எப்படி அதை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத இது ஒரு சான்று. இப்போ இவர் சத்ய சந்திரசேகரேந்திரர் ஒரு பெயர் மாற்றம் இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த நிகழ்ச்சிக்கு ஆளுநர் RN ரவி போறாரு, சுப்பிரமணிய சாமி வர்றாரு, இப்போ நிறைய பேர் முக்கிய பிரமுகர்கள் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டு இப்படி நிறைய பேர். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா சங்கர மடம்? இதுதான் பார்ட் 2. இது நான் முதல்ல சொன்னது அறிவுத்துறை. ஓகே, அடுத்தது என்ன? இப்போ சங்கர மடத்தை, காஞ்சி சங்கர மடத்தை மிச்சம் 4 பேருமே ஒத்துக்கல. ஓகே, மிச்சம் 4 பேருமே ஒத்துக்கல. இப்ப இதுக்கு போறதுக்கு முன்னாடி இது எப்படி கும்பகோணத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு எப்படி? கும்பகோணத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவர் இவர் தான், சந்திரசேகரேந்திரர். ஆமா, மகா பெரியவா. அவர் என்ன பண்ணாரு? இல்ல அதாவது முதல்ல ஒரு சாமியாராகி, இப்ப நீ பேப்பர்ல பார்த்துருப்பீங்களே, சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பட்டண பிரவேசம் அப்படின்னு. நீ பட்டண பிரவேசம்னா அவங்க முன்னெல்லாம் மடத்துக்கு யானை ஒட்டகம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி தான் வச்சுங்களேன். அப்படி அவங்க ஊர்வலம் வர்றதுக்கு பேர் தான் மன்னர்கள் நகரத்தில் நகர்வலம் வருவதுன்றாங்க இல்லையா, அதனுடைய மொழியாக்கம் தான் பட்டண பிரவேசம். பட்டணம்னா நகரம், பிரவேசம்னாக்கா நுழைதல். இல்லை, பொதுவாகவே இதில் ஒரு சந்தேகம். பொதுவாகவே துறவு அப்படின்னா எல்லாத்தையும் துறந்துறது, ஆசைகளில் பற்றற்று இருப்பது, இப்படிதான் பொதுவான ஒரு பொருள்ல இப்படிதான் சமூகத்தில் பட்டினத்தாரு. ஆனால் இது இப்போ இவங்களா இந்த தர்மபுரம் ஆதீனங்களாக இருந்தாலும் சரி, இவங்களாம் சரி, இவ்வளவு சொத்துக்களோட ஒரு ராஜா மாதிரி. மடம்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் எப்படி கும்பகோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போச்சுன்னு கேட்டீங்க. இவர் துறவரம் ஏற்ற பிறகு, இவர் சொந்த ஒரு விழுப்புரம், கும்பகோணம் மடத்தில் தான் துறவரம் ஏற்று இவருடைய முதல் பட்டண பிரவேசம் கும்பகோணத்தில் தான் நடக்குது. அப்புறம் தான் காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே வர்றாரு இவர். அப்புறம் தான் இந்த காஞ்சிபுரம் மடம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு ஸ்டோரி எப்படி நம்ப வைக்க முடியும்? இப்போ சங்கராச்சாரியார் ஆரம்பிச்சாருன்னே கும்பகோணம் மட கதை வச்சுக்கலான்னு வைங்களேன். இப்போ அது காஞ்சிபுரத்துக்கு மாறுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லணும் வேணும்ல. ஆமா, எப்படி நம்ப வைக்கிறது? ராமர் இங்க பிறந்தாருன்னு நிரூபிச்சிட்டாங்கல்ல, இதை நிரூபிக்க முடியாதா? அதாவது இவர் ஆதிசங்கரரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பீரியட் ஒரு 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க, 788 கிபி 820 வரை இந்த காலம், இதுதான் அவங்க சொல்றது கிபி. இது வரலாற்று ஆசிரியர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இன்னொரு சான்று என்ன இருக்குன்னா, ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசுன்னு சொன்னார். திருஞான சம்பந்தர் அந்த பீரியடு கான்டெம்பரரி, சமகாலத்தவர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆதிசங்கரர் பீரியடை கொஞ்சம் முன்னால் நகர்த்தி கொண்டு போய் கிமு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு அதில் வச்சுட்டாங்க. எங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அந்த 4 மடமும் இந்த டேட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த 4 மடமும்
4 வேதத்துக்கு 4 மடம். அவர் போய் அவருடைய மறைவு இருக்கு இல்லையா, யார், ஆதிசங்கருடைய மறைவு கேதார்நாத்தில் அவருக்கு சமாதி இருக்குது அப்படின்னா, இல்லை இங்கே தான் சமாதி இருக்குது அப்படின்னு, காமாட்சி அம்மன் கோயிலில் தான் சமாதி இருக்குன்றாங்க. யார் இவங்க? இன்னைக்கு இந்த புதிய சங்கராச்சாரிய காமாட்சி அம்மன் கோயிலில் போய் இது பண்ணுறாங்க இல்லையா. அப்புறம் கோயிலுக்குள்ளே எப்படியா சமாதி இருக்கும்? இல்லை சமாதி இல்லை, அது சந்நிதின்ட்டாங்க. சரியா, முடிஞ்சு போச்சு. இதுதான் இவங்களோட ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியை எப்படி நம்புவாங்கன்றாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிவசேனா யாரோட கட்சி? உத்தவ் தாக்கரே. இப்போ யாரோட கட்சி? சிவசேனா. பாஜக இருக்குது. ஆமாம், இப்போ அதுதான் ஒரிஜினல் சிவசேனா. ஆமாம், என்ன பண்ணுவீங்க? அது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லுங்கள். கண்ணு முன்னாடியே தான் எல்லாம் நடந்துச்சு. நம்ம விலைக்கு வாங்கினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் ஃபைனலாக எப்படி முடிவாச்சு? தேர்தல் வந்து ஜெயிச்சு இது பண்ணாங்க. அதுபோல் இந்த காஞ்சி மடம் தன்னை இப்படி வந்து ஒரு மோசடியான கதையை வைத்து கொண்டு தன்னை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிச்சு? எப்படி இத்தனை பேர் இந்த RN ரவி முதலான பிரமுகர்கள் வர்றாங்க? இதுதான் பார்ட் 2ன்னு சொன்னேன். இப்போ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியினுடைய அந்த பீரியடில் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தில் யார் முக்கியமாக இருக்கிறாங்க? பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்திலேயே முக்கியமாக இருந்தவர்கள் வந்து பெங்காலி பார்ப்பனர்களும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்களும். இவங்களுக்கு முக்கிய ரோல் உண்டு. 47க்கு பிறகும் அந்த நிலை தொடர்ந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? இப்போது இவங்க என்ன செய்கிறாங்க? தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள்னால் இந்த மடத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த மடத்தை ஒரு அதிகார பீடமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ பிரதமர், அரசியல்வாதிகள் யாராவது சென்னை வந்தாங்கன்னா அப்படியே ஒரு நட காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு போங்க, அங்கே மகாபெரிவாளை பார்த்துட்டு போங்க, இங்கே வந்து உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறது. அப்துல் கலாம் தரையில் உட்காடுறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்கள மேலே உட்கார வச்சு அவங்கள கீழே உட்கார வைக்கிறது. நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் 1/2 அடி அவங்கள மேலே உட்கார வச்சா அப்போ இவர் தானே ஜெகத்குரு. 1/2 அடி உயரமாக உட்காந்தா ஜெகத்குரு தானே. என்ன இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டு இப்படி ஒரு பில்டப்பு. இது மாதிரி இது மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்மில் கைரேகை பார்ப்பான்ல ஜோசியம் பல பேரோட, அந்த மாதிரி இப்படி பல பேரோட ஃபோட்டோ எடுத்து இது எது வரைக்கும் போகுது அப்படின்னா, MS சுப்புலட்சுமியை வந்து ஒரு இதாக்கி அவங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்து ஐநா சபையில் போய் கர்நாடக சங்கீதத்தை பாட விட்டு, இதான் நம்ம பண்பாடு. ஆமாம், இது அப்போ இந்த அதிகார வர்க்கத்தின் மூலமாக அப்படி ஒரு செல்வாக்கை உருவாக்கிறார். அந்த செல்வாக்குக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னா, 30களில் இந்த ஆலய நுழைவு, ஹரிஜன ஆலய பிரவேசம்ன்றாங்கல்ல, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆலய நுழைவு, அந்த பிரச்சனைக்காக காந்தி வந்து இவரை பார்க்குறாரு. சுயமரியாதை இயக்கம் அங்கங்கே போராட்டம் நடத்தி அடித்தடி பிரச்சனையாகி போயிட்டுருக்குது. காந்தி வந்து பார்த்து, நீங்கள் காந்தியோட கொள்கை என்ன? பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகு அதுக்கு அம்பேத்கரை வந்து நிர்பந்தப்படுத்தி ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்போது இவங்க ஒரு தலித் மக்களுக்கு தான் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆலய பிரவேசம். அதாவது சாதி இந்துக்கள் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அந்த ஊர்களில் உள்ள கோயிலுக்கு அது அம்பேத்கர் வந்து காவி உமிழ்ந்து இந்த வேண்டாம் வேண்டாம்ட்டு போயிடுறாரு. அவர் இந்த கோயிலே வேண்டாம் எனக்குன்ட்டு போயிடுறாரு. காந்தி இந்த அட்டம்ப்ட் எடுக்கிறார். அதுக்கு இவர் வந்து பார்க்குறாரு. இவர் வந்து அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் ரெக்கார்டு. ஒத்துக்க முடியாதுன்றாரு. இதை ஒத்துக்க சொல்லி பார்ப்பனர்கள் பேசுகிறாங்க, அதுக்கு சில கதையெல்லாம் சொல்கிறாங்க. இவர் அந்த கதைக்கு விளக்கெல்லாம் சொல்லி அதெல்லாம் கிடையாது, ஒத்துக்க முடியாதுன்றாரு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நால்வரனை இன்னைய வரைக்கும் உருட்டிட்டு இருக்கிறாங்க. கீதையில் சொல்லியிருக்குது குண கர்ம விபாசகா அப்படின்னு சொல்லி. அதாவது ஒவ்வொருத்தருடைய குணம், அதான் பிறப்பின் அடிப்படையில் ஜாதி தீர்மானிக்கப்படுவது இல்லை, அடிப்படையில் நம்ம ரங்கராஜ் பாண்டே கிட்ட சொல்லுவார் இல்லையா, அப்படிதான் கீதையில் சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு தெய்வத்தின் குரல்ல தெளிவா அவர் எழுதியிருக்காரு. இல்ல அதான் சயின்டிபிக்னு கூட சொல்றாரு. அவர் அதுக்கு என்ன விளக்கம், பிறந்து வளர்றான்னா அப்படித்தானே குணமும் இருக்க முடியும். குணம் பிறக்கும் போது எப்படியா குணம் வரும்? அது முற்பிறவி பயன்தான், இப்ப கிடையாது. குழந்தை பிறக்கும்போது ஜாதி தீர்மானம் ஆயிடுது இல்லையா, வர்ணம் தீர்மானம் ஆயிடுது. அதனால அது முற்பிறவி தானே தவிர இந்த பிறவி கிடையாது அப்படின்னு என்ன உண்டோ அதை உண்மையா சொல்லியிருக்காரு. பெரியார் சொல்லுவார் இல்லையா, வால்மீகி யோக்கியம் கம்பா அயோக்கியம். அது மாதிரி அந்த வால்மீகி கேட்டகரியில் வரக்கூடிய யோக்கியர் அப்படி கணக்கில் கூட சேர்த்துக்கலாங்க. அதனால அதை தெளிவாக சொல்லிட்டாரு, இதுதான் சனாதன தர்மம், ஒத்துக்க முடியாது
இன்றைக்கி கோயிலுக்குள்ளே விட்டிங்கன்னா நாளைக்கு கருவறைக்குள்ளே வந்து வரேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் தொலைநோக்கோட அவர் சொல்லியிருக்காரு. அதனால் விடக்கூடாது. அப்போது இந்த அதிகார வர்க்கத்தின் ஆதரவு, அதனால தான் காந்தி அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, நான் சொல்கிறது 30களில் காந்தி அவர்கிட்ட வந்து பேசக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பெரிய லீடர். ஆமாம், அப்படி அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே பில்டப் கொடுத்து ராஜாஜி எல்லாம் இவருக்கு முக்கியமான பக்தர். இது வந்து விடுதலை போராட்ட காலம். 47 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்துடுது. அரசமைப்பு சட்டம் எழுதுறாங்க. அரசமைப்பு அதுல இவரோட பங்கு என்ன, பாத்திரம் என்ன? ஆமா, ஏன்னா அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் எங்கே போகிறது இந்த படம், அதுல கூட நிறைய விஷயங்களை ஆமா குறிப்பிட்டிருக்காரு. அவர் இந்த சங்கராச்சாரியருக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் வைணவம், இது சைவம், இருந்தாலும் அவர் ரொம்ப க்ளோஸ். இப்போ இங்கே தான் நான் சொல்கிறேன் இந்த சங்கராச்சாரியம் ஏன் முக்கியம்னு. மிச்சம் 4 சங்கராச்சாரியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். கான்ஸ்டியூஷன் ரெடி ஆகுது, ஆர்டிகிள் 25, 26 மத உரிமை வருது. அதுக்குள்ள டினாமினேஷனல் ரைட் அப்படின்ற வார்த்தையை வந்து ஆர்டிகிள் 25, 26க்குள்ளே புகுத்துவது இந்த சங்கராச்சாரி. ஓகே, அப்படின்னா என்ன? டினாமினேஷன் அப்படின்றது வந்து எப்படி வரையறுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு மதத்துக்குள்ளேயே இது ஒரு தனி வகை பிரிவு அப்படி வரையறுக்கப்படுது. இந்த டினாமினேஷனல் ரைட்டை வச்சுக்கிட்டு தான் இது எங்கள் கோயில்னு தீட்சிதர்கள் இன்னைக்கு இதை வச்சிருக்கிறாங்க. சிதம்பரம். ஆமாம், நான் பிராமின் அர்ச்சகராக கூடாது அப்படின்னு இன்னைய வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுகின்ற ஆதிசைவ சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்களுடைய ஆர்குமெண்ட்டும் நாங்கள்லாம் வேற டினாமினேஷன் அப்படின்றது. இந்த டினாமினேஷன்றதை எப்படி வேணால் வியாக்கியானப்படுத்தி கொள்வது. சைவத்துக்கு வெளியே இருக்கு டினாமினேஷன், சைவமே ஒரு டினாமினேஷன், சைவத்துக்குள்ளே நாங்கள் ஒரு டினாமினேஷன், எப்படி வேணால் இதை விளக்கப்படுத்தி கொள்ளலாம் என்பது போல ஒரு வார்த்தையை உருவாக்கி அதற்குள்ளே வைத்து இந்த சாதியின் உரிமையை காப்பாற்ற ஏற்பாடு செய்தது அப்படின்றது இந்த சங்கராச்சாரியார். இவர் செஞ்ச அந்த வேலையிலிருந்து தான் இந்த மடங்கள், ஆதீனங்கள் முதல் அர்ச்சகர்கள் வரை இவர்களுக்கெல்லாம் ஒரு உரிமையை வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு, சிரூர் மட் கேஸ்ன்னு சொல்கிறது. அந்த கேஸோட அந்த ரிசல்ட்டுகள்லாம் இவர் செஞ்ச இந்த வேலை வந்து முக்கியமான காரணம். அந்த வகையில் அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 25, 26க்கு உட்பட்டு பார்ப்பனிய தீண்டாமையை சட்ட ரீதியாக ஆக்கிய பெருமை இவரை சாரும். புரியுது இல்லையா? மகா பெரியவான்னு சும்மாவா சொல்கிறாங்க? புரியுது. இவ்வளோ மேட்டர் இருக்குது. இது போக சாதாரண பெரியார் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாரு. அதே தான், இந்த பிரிவை எரிக்கிறாரு. இதை கொளுத்தணுன்றாரு அவரு. இதை கொளுத்தணும், இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஜெயிலில் போயிருக்கிறாங்க இல்லை? இப்போ புரியுது இல்லையா? நான் பெரியார்னு சொன்னது வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறது அல்ல. அது அவ்வளோ சென்ஸ் இருக்குது. மற்ற பார்ப்பனர்கள் மற்றவர்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, அவர் அற்புதங்களை நிகழ்த்துவதாக, தீர்க்கதரிசி ஞானக்கண்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் விகடன்ல நிறைய அந்த மாதிரி. அவர் வந்து சாய்பாபா மாதிரி லட்டெல்லாம் வரவழைக்கல. ஆனால் அவர் வந்து நான் போனேன், நாளைக்கு போன்னு சொன்னார், இன்னைக்கு போயிருந்தா ரயில் விபத்தில் செத்துருப்பேன் நான், இந்த மாதிரி கதைகள் இருக்கு இல்லையா? இது நிறையா ஒவ்வொருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்து குணமாக பார்த்த உடனே சரியாயிடுச்சு அப்படி அவர் சொன்னாங்க. ஏன் இளையராஜா கூட பெரியவா சொல்லியிருக்காரு, ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு சொல்லி பெரியவாளே சொல்லிட்டாளா சொல்லிட்டு நான் கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஒளிவட்டம் இருக்கு இல்லையா, அது இவர்களால் இப்படி உருவாக்கப்பட்டது. அவர் தன்னளவில் அதை உருவாக்கி கொண்டது எப்படின்னா, மற்ற சங்கராச்சாரியாரெலாம் ஒரு வெள்ளி சிம்மாசனம், தங்கத்தில் இது மாதிரி சீனை போட்டு இப்படி நல்லா வெயிட்டாக அப்படி உட்காந்துருப்பாங்க. இவர் வந்து எலும்பும் தோலுமா இப்படி ஒரு ஆள் ஒரு காவி துணியை கட்டிக்கிட்டு சும்மா அப்படி குத்துக்கால் போட்டு உட்காந்துருப்பார். அட எளிமையின் வடிவம், அப்படி ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, காந்திக்கு கிடைத்த இமேஜ் மாதிரி அப்படி ஒன்று வந்து பில்டப் பண்ண முடிந்தது. அதனால் இந்த காஞ்சி சங்கர மடம் அப்படி ப்ராக்டிக்கலாக காஞ்சி சங்கர மடம் அப்படின்றத கருத்தியல் ரீதியாகவும் ஒரு நிறுவனம் என்ற முறையிலும் அதுக்கு அஸ்திவாரம் போட்டு அதை உருவாக்கி நிலைநிறுத்தியவர் வந்து இவர் சங்கராச்சாரி தான். சனாதன தர்மத்தின் ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது மையமாக அதை ஆக்கியது வந்து
சங்கராச்சாரி. ஆனால் கெடுவாய்ப்பாக அவர் தேர்ந்தெடுத்த ஜெயேந்திர சரஸ்வதி. ஆமா, அதான் அடுத்த கேள்வியே அதுதான். இப்ப புதிய பெரியவா புது பெரியவா அப்படின்னு சொல்ற அந்த ஜெயேந்திர சரஸ்வதி, ஆமா ஜெயேந்திர சரஸ்வதி அவர் மேல நிறைய சர்ச்சைகள் உண்டு. இப்ப அவருக்கும் இவருக்குமே பெரிய அளவுல கருத்து முரண்பாடு, கடைசியா வந்து இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வருது. இல்ல அது அநேகமா உண்மைதான். அது ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல இந்த மாதிரி இவர் சார்ந்த இந்த என்ன சொல்றது, அறிவு சார்ந்த தகுதி எதுவும் இவருக்கு ஒன்றும் கிடையாது. இவர் வந்து தஞ்சை மாவட்டம் கீழத்தஞ்சையில் இருள் நீக்கின்ற கிராமம், நல்ல கம்யூனிஸ்ட் பெல்ட் அது. அதுதான் அவருடைய ஊர் பேர் இருள் நீக்கி. செஞ்ச வேலை வந்து இருள், ஆமாம் எல்லாம் இருளை கொண்டு வருவது, ஒளி நீக்கி அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் வந்தார். இவர் வந்து 87 வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுறாரு மடத்தை விட்டு. 1987. ஆமாம், அவரை வந்து நாடு பூரா வலை வீசி தேடுறாங்க. அப்புறம் தலைக்காவிரியில் வந்து கூர்க்கில் அவரை பிடிக்கிறாங்க. 2 கதை சொல்லப்படுது. இவருக்கு லௌகீக வாழ்க்கையில் நாட்டம் ஏற்பட்டு ஏதோ ஒரு பெண்ணோட இது பண்ணி போயிட்டாருன்றது ஒரு வருஷன். இன்னொரு வருஷன் என்ன அப்படின்னா, இவர் வந்து இப்படி சனாதன தர்மம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. மீனாட்சிபுரத்தில் மத மாற்றம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி சூத்திர பஞ்சம சாதியினர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரலன்னா இந்து தர்மம் வந்து பிடிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக ஜனகல்யாணம் இது மாதிரி சில இயக்கங்கள் ஆரம்பித்து நம்ம போகணும் அப்படின்னு இவர் சொன்னதாகவும், இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதை ஒட்டி வந்த முரண்பாடு என்று சொல்வதும் உண்டு. தொடர்ச்சியாக 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. இந்த மாதிரி அப்போ தான் நீங்கள் பாபர் மசூதி இடிக்கணும்னு சொல்லி ராம ஜென்மபூமி இயக்கம், இவர் இங்கே ஜனகல்யாண அமைப்பு உருவாக்கி சேரிக்கெல்லாம் போகலை. இவர் இந்த மாதிரி அங்கே சில இது மாதிரி கையாளுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம ஒரு பேர் என்ன தடா பெரியசாமியா, அந்த மாதிரி ஆட்கள், அப்படி ஆட்கள்லாம் உருவாக்கப்படுவது, ஏர்போர்ட் மூர்த்திகள் இது மாதிரி அவங்கெல்லாம் உருவாக்கப்படுவது அப்படி தான். என்ன அது மாதிரி ஆட்களை உருவாக்குறது, அங்கே கோயில் கட்டி தர்றேன்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரு. ஜெயலலிதா பீரியடில் ஜெயலலிதாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஹெச்ஆர்என்சியை காலி பண்ணி ஒரு சாமியார்கள் அடங்கிய குழுவின் கீழே அதை கண்ட்ரோலில் விடுறது, அப்படி ஏற்பாடெல்லாம் நடந்த இந்த முயற்சிகள்லாம் முன்னாடியே நடந்திருக்கு, தொடர்ந்து இருக்கிறதா, நடந்து கடுமையாக எதிர்த்து முறியடிக்கப்பட்டிருக்குது. அது இல்லாமல் வேத ஆகம பாடசாலை இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கூத்தெல்லாம் இப்போ நடந்து அதெல்லாம் முறியடிக்கப்பட்டது. இதெல்லாம் அந்த பீரியடில் நடந்தது. அப்போ இந்த ப்ராசஸில் அவருக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஆல் இண்டியா லெவலில், அதனால் நம்ம அயோத்தி பிரச்சனை நம்ம தீர்ப்போம் சொல்லி நானாக பேசட்டுமா அப்படின்னு முஸ்லீம் தரப்பையும் இதையும் வச்சு நான் சுமூக தீர்வு பேசி நம்ம செட்டில் பண்ணுவோம் போது அசோக் சிங்கால் உன் வேலையை போகிறேன்றார். நாங்கள்லாம் வைணவம், நீ சைவம், மூடிட்டு கம்முனருன்னு சொல்கிறார். இப்படியே சொல்லி கட் பண்ணி விட்டார். அப்புறம் வேறு வழியில் ஒதுக்கிட்டார். இது ஜெயலலிதா பீரியட் இருக்குல்ல, 91 96, அப்போ வந்து இது நம்மவா ஆட்சி அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். ஆமாம். ஆனால் நம்ம வாளுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு, இப்போ இந்த புது சங்கராச்சாரி நியமனம் இதை ஒட்டி பேட்டி கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகத்திலேயே வந்து சந்நியாச யோகம் வந்து இருக்கணும், அப்படி யோகம் இருக்கிறவங்கள தான் தேர்வு செய்வாங்க, அவங்களையும் பார்ப்பாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அதே போல் ஜாதகத்தையும் பார்த்து தான் முடிவு செய்வாங்க, சந்நியாச யோகமா குடும்ப வாழ்க்கையான்னு. இப்படிலாம் பார்த்து தானே ஜெயேந்திரரையும் தேர்வு செஞ்சுருப்பாங்க. ஆமாம், அப்போ ஜாதகத்தில் தெரிஞ்சிருக்கும்ல, சங்கரராமனை இவர் போடுவார், அனுராதரமணன்ட்டு இப்படி கம்ப்ளைண்ட் வரும், இதெல்லாம் ஜாதகத்தில் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லை 87 ஓடி போனது ஜாதகத்தில் இருக்கணுமா இல்லையா? என்ன அதனால் இந்த உருட்டெல்லாம் விடுங்க, ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் நடக்குது, இது பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால், அதில் அந்த கூற்றில் இருக்கிற முரண்பாடை சொல்கிறேன். ஜாதகப்படி ஒரு சன்னியாசி ஆகணும், அப்போ சன்னியாசி ஆவது இவருடைய தெரிவு அல்ல, கணேச சர்மா திராவிடனுடைய சுதந்திரமான தெரிவு அல்ல, அவர் தலையில் எழுதி இருக்குது, அது அதன்படி அவர் வராரு. அவர் வந்து இல்வாழ்க்கைக்கு போனான்னு நினைச்சாலும் நடக்காது, அதான சொல்ல வராங்க, அதான் சொல்றாங்க. அப்புறம் அவர் விட்டுட்டு வந்துட்டாருன்னா விட்டுட்டு வருவதோ இருப்பதோ அவர் கையில இல்லையே இல்லையா? அப்புறம் அதுல பெருமைக்குரியது ஒன்றும் கிடையாது இல்லை.
இப்ப இந்த ஜெயேந்திரர் மேல வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு, இந்த பின்னணி அதான் நம்மவாளுக்கு எதிராக திருமண கதை. ஓகே, ஜெயலலிதா ஏன் ஜெயேந்திர சரஸ்வதியை கைது செய்தார்? 2004 சங்கரராமன் அப்படின்னு அந்த சீனியர் பெரியவாளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவருடைய பார்வையில் மடம், அவருடைய மறைவுக்கு பிறகு மடம் நாசமாக போச்சு, ரொம்ப கேவலமாக இருக்குது. அவர் சோமசுந்தர கணபாடிகள் அப்படின்ற பேரில் மொட்டைக்கிடுதாசு நக்கீரனுக்கு எழுதுறாரு போட்டு இவருக்கு சங்கராச்சாரியருக்கு அனுப்பி விடுறாரு. அங்கே நடக்கிற எல்லா ஐட்டங்களையும் எழுதி அனுப்புறது. இது வந்து பெரிய பிரச்சனையாகுது. அதில் வந்து நிதி முறைகேடுகள், உறவினர்களை கொண்டு வந்து மடத்தின் அதிகாரங்களில் அமர வைப்பது, உறவினர்களுடைய லீலைகள், அப்புறம் அந்த சங்கராச்சாரியார்களுடைய முறைகேடுகள், பெண் தொடர்புகள், இந்த மாதிரி மேட்டரெல்லாம் அந்த கடிதங்களில் எழுதி அப்படி அவர் வந்து போடுறாரு. இதில் ஒரு பாயிண்டில் வந்து டென்ஷன் ஆகி இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு ஒரு ஜெயேந்திரர் சொல்ல, அது என்ன முடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ரவுடிகளை வைத்து வரதராஜ பெருமாள் கோயில்னு காஞ்சி மடத்து பக்கத்துலேயே இருக்குது, அது பெருமாள் கோயில். அங்கே வந்து மேனேஜராக இவர் வேலை பார்க்குறாரு சங்கரராமன். அந்த கோயில் வளாகத்திலேயே வைத்து வெட்டி கொலை செய்யப்படுகிறார். கொலை செஞ்சு யார் கொலை செஞ்சாங்க என்னன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அதை தொடர்ந்து வந்த ஒரு தீபாவளி தினத்தன்று சங்கராச்சாரியார் தப்பிச்சு நேபாளத்துக்கு போவதற்கு முயற்சி பண்ணப்போ ஆந்திராவில் வச்சு மடக்கி பிடிச்சி கைது பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்த உடனே பிராமண சமூகமே கொந்தளித்து எழுகிறது. சமூகம் கொந்தளித்தா பரவாயில்ல, முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், டிஎன் சேஷன், எல்கே அத்வானி, குருமூர்த்தி, இன்னும் யாரெல்லாம் அத்தனை பேரும் வந்து இது என்ன அக்கிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதட்டம் அடைகிறாங்க. கோர்ட்டில் கொண்டு போய் சனிக்கிழமை கோர்ட்டு திறக்குது, லீவுனால கோர்ட்டு திறக்குது. கோர்ட்டில் ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து இந்த நீதிமன்றத்தின் கருணைக்கு தகுதி இல்லாத ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லி இது ப்ராசிக்யூஷன் தரப்பு பேசுது. என்ன பேசுதுன்னா புரட்சி தலைவி சொல்லாமல் அப்படி பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்து அப்போ நீதிபதி அதுக்கப்புறம் அவர் ரிமாண்டுன்னா ஜெயிலுக்கு அனுப்பாமல் கோர்ட்லேயே இங்கே ஏதாவது ஒரு பில்டிங்கில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி நீதிபதி அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இவரை டீல் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்கலன்னு பிரேம்குமார்னு ஒரு நல்ல மோடுமுட்டி ஆஃபீஸர், என்ன மோடுமுட்டி ஆஃபீஸர் நான் சொல்கிறது முரட்டு ஒரு கொடூரமான ஒரு அதிகாரி. நான் ஏற்கனவே பல குற்றங்களில் வந்து சிவில் உரிமை மீறல்கள், டார்ச்சர் இதெல்லாம் புகழ்பெற்ற ஒரு நபர். அவரை வந்து நான் கேள்விப்பட்டது இது, நீ யாரும் வந்து சங்கராச்சாரியை கைது பண்ணுறதுக்கு எந்த அதிகாரியும் தன்னுடைய எதிர்காலத்தை பணையம் வைக்க தயாராக இல்லை, நீ மட்டும் அதை செய்ய உன்னை டிஜிபி ஆக அப்படின்னு சொல்லி இந்த ஆளை கொண்டு வந்து இவர் வந்து சங்கராச்சாரியா அது மாதிரி ட்ராப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த கேஸை கையாண்டது. சிறை வைக்கிறாங்க. 2 கேஸு, ஒரு மர்டர் கேஸு, அது இல்லாமல் ஆடிட்டர் மகாதேவன் நினைக்கிறேன் அவர் பேர், சங்கரமடத்தோட ஆடிட்டர், அவரை வெட்டி கொலை செய்வதற்கு ஒரு முயற்சி. அது 2லேயும் 2 சங்கராச்சாரியும் அக்யூஸ்டு, ஜெயேந்திரர், விஜயேந்திரர் பெரியவா ரெண்டும். அப்படி ஆன பிறகு நக்கீரன் வழியாக பல வீடியோ காட்சிகள், இந்த பிரேம்குமார் வந்து அவரை நைஸாக பேச்சு கொடுத்து வீடியோவில் எடுத்து அது வீடியோவா அதுலயே சொல்லுவாரு. எல்லா கடவுளுமே கிரிமினல் தான், நான் மட்டுமா கிரிமினல், கிருஷ்ண பரமாத்மாவே கிரிமினல் தான்லாம் சொல்லியிருப்பாரு. என்ன அது மாதிரி இது அவர் சொன்னது நியாயம் தானே, நான் அவங்கெல்லாம் பண்ணாதையா பண்ணிட்டேன். அது கரெக்டு தான், அது கரெக்டு தான். மகாபாரதத்தை படித்தாலே தெரியும், அது புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி அனுராதா ரமணன் போன்ற எழுத்தாளர்களுடைய இதெல்லாம் வெளியே வந்துச்சு, அவங்களுடைய சொந்த வாக்குமூலங்கள். எப்படி அவங்க வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு கைம்பெண், கணவனை இழந்தவர், அவங்கள வந்து எப்படி ஜெயேந்திர சரஸ்வதி இது பண்ணார், அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணார், இது மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்தது. அப்போது இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார்.
ஆனால் அவர் அதெல்லாம் செய்யவே இல்லை, இது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டு என்பது இந்த பிரமுகர்கள் இருக்காங்கல்ல இவங்களுடைய குருமூர்த்தி இவங்களுடைய கருத்து மட்டுமல்ல, இந்த பக்கம் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்டையும் அதை சொல்லி இது அநியாயமாக ஏதோ இப்படி பண்ணுறாங்க. இல்லை அதான் புரியல. இப்போ சங்கராராமன் அவரும் பார்ப்பனர், அனுராதா அவங்களும் வந்து பார்ப்பனர். பாதிக்கப்படுற பார்ப்பனர்களோட சக பார்ப்பனர்களும் யாரும் நிக்கலையே, எப்படி எல்லா ஜாதி மனசாட்சி இல்லையா? எல்லா ஜாதி சங்கத்திலையும் இதான் விதி. அது ஆக்சுவலாக சங்கரமடன்றது ஒரு ஜாதி சங்கம், பிராமண சாதி சங்கத்துக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க. இப்போ தான் தனியாக தாம்பராஜனை ஆரம்பித்து தனியாக வச்சுருக்காங்க. ஆதி முதல் பிராமண சங்கம் வந்து அதுதான். அதில் வந்து யார் வலுத்தவர்களோ, கம்யூனிட்டியோடைய இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றக்கூடியவர்கள் யாரோ, அதுதான் அவங்களுடைய ப்ரையாரிட்டி. அதில் நல்லது கெட்டது, ஊழல், யோக்கியம் அயோக்கியம், கிரிமினல், அது கணக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பொதுவாக பார்ப்பனர்கள் நம்ம பாண்டே அடிக்கடி சொல்லுவார், பிராமண சமூகம் எப்படி யாராவது வெட்டியிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா, ரொம்ப நல்லவங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் சொல்லுவார். பாண்டேயோ மற்றவர்களுக்கு நான் ஒரு கேள்வி வந்து கேட்குறேன். பல ஜாதியில் சாமியார்கள் அயோக்கியத்தனம் பண்ணி அது மாதிரி பெண்களை கேடாக பயன்படுத்துவதோ அல்லது வல்லுறவு செய்வதோ அது மாதிரி செய்கிறது, மர்டர், இது மாதிரி அயோக்கியத்தனங்கள் பண்ணி உள்ளே போயிருக்கிறாங்க. எந்த ஜாதியிலையாவது அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க அவரை விடுதலை செய் அப்படின்னு போராட்டம் நடத்தி யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது இல்லை. ஆனால் இங்கே தான் மனித சங்கிலி நடத்துகிறாங்க. யாருக்கு? சங்கராச்சாரிக்கு ஆதரவாக. முன்னாள் குடியரசுத் தலைவர் எல்லாருமே இதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க, மனித சங்கிலி நடத்தினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அந்த வழக்கில் இருந்து எப்படி? இல்லை, அவங்க வந்து ஒரு வேற ஒரு நேரேஷன், ஏதோ சங்கரமடத்து சொத்துக்களை சசிகலா எழுதி கேட்டார், அது கொடுக்க முடியாதுன்னு ஒரு சொல்லிட்டாரு, அதனால தான் இப்படி பண்ணாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி ஜெயலலிதாவோட கருப்பு பணத்தை அங்கே வச்சுக்க சொல்லி கேட்டாங்க, அவர் வந்து ஒத்துக்கல. என்ன இதெல்லாம் எதுக்கு கிசு கிசுவாக பேசணுன்றதான் என்னுடைய கேள்வி. இந்த வழக்கு தள்ளுபடியான பிறகு கூட, விடுதலையான பிறகு கூட ஆதாரபூர்வமாக இதெல்லாம் அம்பலப்படுத்தி வெளியே கொண்டு வந்து செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி உருட்டுனாங்க. அப்போ ஆடியோ கூட வெளில வந்துச்சுல்ல? ஆமாம், ஜெயேந்திர சரஸ்வதி பேசினது எல்லாம் ஜட்ஜி கிட்ட பேசினாரு. ஆமாம், வந்தது. ஏதோ டீல் பேசினாருன்ற மாதிரி வந்தது. அந்த வழக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட்டது. அது அப்புன்றவர் வந்து முதல்ல அப்ரூவராக மாறுறாரு. இதில் அந்த வழக்கில் வந்து 23 பேரை இன்னும் அக்யூஸ்டு மொத்தம். இந்த 2 சங்கராச்சாரி, கதிரவன் ஒரு ஆள், அவனை தான் என்கவுண்டரில் போட்டுறாங்களோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன். மிச்சம் பேர் ஏற்கனவே சொன்ன சாட்சியங்கள் 98 பேர் பல்ட்டி அடிக்கிறாங்க. சாட்சி சொல்லி அப்ரூவராக மாறினவரும் பல்ட்டி அடிக்கிறாரு. மொத்தமாக சரி கட்டிட்டாங்க. ஆமாம், அப்படிதான் இவர்கள் வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு விடுவிக்கப்படுறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு 90 நாளைக்குள்ளே அப்பீல் பண்ணியிருக்கணும், அப்பீலும் பண்ணலை. இது அப்படி தான் இந்த விடுதலை நடக்குது. இப்படி வந்து சாட்சிகள் பல்ட்டி அடித்து அங்கே ஐடென்டிஃபிகேஷன் பேரேட் ஜெயிலில் நடக்கும்போது குற்றவாளிகளை அடையாளம் காட்டியவர்கள் கோர்ட்டுக்கு வந்து இவங்களை யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 98 பேரோ 89 பேரோ நோவது, இவ்வளோ பேர் பல்ட்டி அடித்ததற்காக எந்த நீதிபதியும் ராத்திரி தூக்கம் வராமல் தவிக்கலை எனக்கு தெரிஞ்சு. அன்றும் தவிக்கலை, இன்றும் தவிக்கலை, என்றும் தவிக்கலை. என்ன அப்படி விடுதலை ஆகிட்டாங்க. இதில் ஒரு வேடிக்கை நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு அரசு ஊழியர்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ் வேண்டாம், சும்மா ஒரு அடிதடி கேஸ், அதில் வந்து எஃப்ஐஆர் போட்டு என்னை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே என்னை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். வேறு ஏதாவது ஒரு கேஸு, பெண்களை போக்சோ, இது மாதிரி ஒன்றும் செய்ய வேணாம், ஏதோ கிண்டல் பண்ணேன் ஏதோ மாதிரி கேஸுன்னாக்கா அடுத்த நிமிஷம் இதுதான். அதுக்கு என்னென்னா சிவில் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸில் மாரல் டர்ப்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து ஒழுக்கக்கேடு அப்படின்னு அந்த மொழிபெயர்த்துக்கலாம். அதுக்காக வந்து கிரிமினல் கேஸ் ஒன்று ஒழுக்கக்கேடு அப்படின்னு. இது வந்து நான் ஒரு பியூனாக இருந்தால் கூட எனக்கு பொருந்தும், அரசு ஊழியராக இருந்தால் எனக்கு அதுதான் பொருந்தும். இவர் யார்? ஜெகத்குரு மடம், ஒரு மொத்த ஜகத்துக்கே இவர் தான் வழிகாட்டி. அவர் மேலே இப்படி ஒரு கேஸு
உள்ளே போகிறாரு. உள்ளே போன பிறகாவது ஒன்று இவர் இனிமேல் இப்போ ஜெகத்குரு இல்லை, அக்விட்டால் ஆன பிறகு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். செந்தில் பாலாஜி வந்து இருக்க முடியல மந்திரி ஆகும் இல்லையா, அப்படி தானே? அக்விட்டால் ஆன பிறகு தான் செந்தில் பாலாஜி மந்திரி ஆக முடியுது. உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையாக பார்க்குது அதெல்லாம். ஆனால் ஜெகத்குருவை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருந்தாலும் ஜெகத்குரு, அப்பவும் நான் ராஜா, வெளியே வந்த பிறகு அப்படியே ஜெகத்குரு. இதில் நிறைய மேடைகளில் பேசி கேட்டிருக்கேன், இவருக்கு வந்து வாழை இலை விரிச்சு போட்டாங்களா கக்கா போகிறதுக்கு? ஆமாம் ஆமாம். ஏன் சங்கரமடத்தில் வாழை இலையில தான் போவாரா? இந்த கருமெல்லாம் யாருக்குங்க தெரியும்? இதெல்லாம் ஜெயிலுக்கு போன பிறகுதான் வெளியே வந்துச்சு. ஆனா உண்மையில் இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் ஜெயிலில் அனுமதிச்சிருக்கிறாங்களே, அதை என்ன சொல்றீங்க? இவங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு மடாதிபதி இப்படி குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போயிருந்த காலத்தில் கூட அந்த கேள்வி வரல. எனக்கு என்ன வேடிக்கை அப்படின்னா, ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்கு இல்லையா, அதில் மாரல் டப்டிடியூடுக்காக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு மடாதிபதி மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஓ, அது கூட எடுக்கல. என்ன அப்போது நான் என்ன கேட்குறேன், ஒரு இந்த நாட்டில் ஒரு சாதாரண குடிமகனுக்கு, சாதாரண வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு பொருந்தக்கூடியது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபருக்கு அப்புறம் விடுவிக்கப்பட்டார், அது ஃப்ராடுன்றது இருக்கட்டும். ஏன் உள்ளே போனவனுக்கு கேஸில் தீர்ப்பு வர வரைக்குமாவது நீ மடாதிபதி இல்லை வெளியே உட்காரு அப்படின்னு சொல்ல முடியலன்னா, இவங்கெல்லாம் ஒழுக்கத்தை பேத்தி பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா அப்படின்றத மற்றவர்கள் இல்லை, அந்த பிராமண சமூகத்தினரை ரொம்ப உயர்வாக கருதிக்கிறாங்கல்ல. மற்றவாளை விட எங்களுக்கு புத்தி பலம் ஜாஸ்தியா, மூளை வலிமை ஜாஸ்தி. அதான் மூளை வலிமை ஜாஸ்தி தான். அவங்க வந்து யோசிப்பாங்க. இவர் விஜயேந்திரர், அவர் எப்படி? அவரும் சும்மா, அவரும் இதுல கோ அக்யூஸ்ட் தான். இதுல கோ அக்யூஸ்ட். இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அவரு ஒருத்தரை தானே நியமிப்பாங்க, 2 பேரை நியமிச்சிருக்கிறாரு. 2 பேரை ஏன் அது வாய்ப்பு இல்லை, வழக்கமா நடக்காது. பையன் சரியில்லை அப்படின்னாக்கா பேரன் மேல சொத்து எழுதி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது. இந்த ஆள் ஓடி போயிட்டாரு, இது நம்ப முடியாது அப்படின்ட்டு தான் டக்குன்னு அந்த ஆளை வந்து கூடவே இது பண்றாங்க. அதை ஒட்டி நிறைய குடும்பிடி சண்டைகள் உள்ள பஞ்சாயத்துகள் அது மாதிரி இருக்குது. அப்படிதான் நியமிச்சாங்க. இவர் ஒன்றும் கிடையாது, தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்திருக்கலன்றது மட்டும்தான் இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, வேற எதுவும். இன ஒதுக்கல் பேசியிருக்காரு அப்படின்னு அதற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க தீவிக்க போராட்டம் நடத்துறாங்க. யாரு? இந்த விஜயேந்திரன். ஆமா. இப்போ இந்த புதுசா வந்திருக்கிறாருல்ல, இவர் வந்து என்ன செய்வார்? பழைய இதையே தொடருவாரா? இல்ல இது செல்வாக்கு இழந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மடம் செல்வாக்கு இழந்து விட்டது. செல்வாக்கு இழந்து விட்டதுன்னா கொலைகேசால செல்வாக்கு இழந்து விட்டது இல்லை, இவங்க காலாவதி ஆயிட்டாங்க. அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கில மோகம் அந்த பண்பாட்டுக்கு ஆட்பட்டிருந்த பார்ப்பனர்களை அதுவும் வச்சுங்க இதுவும் வச்சுங்க அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தேவைப்பட்டார். அதுக்கு பிறகு வந்த காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு வந்த காலத்தில் இவங்க அந்த மாதிரி எதுவும் பர்ஃபார்ம், ஒரு ஜனகல்யாண் அது இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணாலும் அது ஒன்றும் போனியாகவும் இல்லை, எடுபடவும் இல்லை. இப்போ இருக்கிற காலம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து பார்ப்பனர்கள் பாதி பேர் அமெரிக்காவில் குடியேறிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த என்ஆர்ஐ பார்ப்பனர்லாம் ஆகிட்டது, கார்ப்பரேட் நிறுவனங்களில் பெரிய பதவிகளில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ பார்ப்பனியத்தை நிலைநாட்டுவதற்கு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாமியார்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கு தான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஜக்கி வாசுதேவ் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் எடுத்துகிட்டா அவரும் கும்போணத்து பார்ப்பனர், பேரை மாற்றிக்கிட்டு இங்கிலீஷ் பேசுனதுனால அவர் ஏதோ பயங்கரமான ஆள் ஆகிட்டார். ஜக்கி வாசே அவர் மேலேயும் ஒரு கொலைக்கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அதுக்கு ஒரு தகுதியானவர். ஆமாம், தகுதியானவர். அந்த மடத்தை பற்றி இப்போ நிறையா அவர் வச்சிருக்கிறாங்க, ஈஷா மையம், அதை பற்றி நிறைய புகார்கள் இது இருக்குது. இப்போ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி நவீன அறிவியல் வந்து ஏற்கனவே வேதத்தில் இருக்குது, ஏற்கனவே அதில் இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் உருட்டுறாங்க. அவர் தமிழில் உருட்டினார் அப்போ, இப்போ வந்து அதை இங்கிலீஷில் உருட்டுறாங்க. அதை கேட்டுன்னு மண்டையாடுறதுக்கு ஒரு கூட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து அவர் அந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இருக்குல்ல,
அவர் வந்து ஒரு பார்ப்பனர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 கடமைகள் இதை செய்யுங்க, அதெல்லாம் எந்த கடமையும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க என்ன. அதனால் எல்லாத்தையும் அனுபவி, அத்தனைக்கும் ஆசைப்பட, ரைட்டு ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லே டேவிட்சன் பைக்கில் போயிட்டு சாமியாராக இருக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போவும் சாமியாராக இருக்கலாம். சத்குரு நான் கேட்டாக்கா, சத்குருன்னா நல்ல குரு, நல்ல குருவே எப்படி இருந்தால் கெட்ட குரு எப்படி இருப்பார்ன்றதை யோசிச்சுங்க. இது மாதிரி ரவிசங்கர் வந்து ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், பாடசாலை, வேத பாடசாலை அவர் ரேஞ்சு தாண்டி போய் அமெரிக்கன் கம்பெனியோட கொலாபரேஷன், சோலார் பவர், அதானியோட டைப், அப்படி வந்து அது போயிட்டுருக்குது. இது நவீன யுகத்தின் கார்ப்பரேட் சாமியார்களாக அவங்க வந்திருக்காங்க. இப்போ பிராமணிசத்தை இப்படி புதுப்பிப்பது எப்படி, அதை இன்னும் அலைவாக வைத்திருப்பது எப்படி, அதுக்கு புது வியாக்கியானம் தருவது எப்படி அப்படின்றது தான் இப்போ இவங்க ஏற்றிருக்கக்கூடிய பணி. இந்த நபர்கள் இவங்க இது என்னுடைய மதிப்பீட்டின்படி இவங்க இருப்பாங்க. இவங்க ஒரு மதிப்பிழந்து போன குலதெய்வங்கள் மாதிரின்னு வச்சுங்களேன். அது மாதிரி புதுசாக வர கோயில் வந்து பிக்கப் ஆகி போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அது போயிட்டுருக்கோம். இவங்க வந்து கிராமத்து கோயில் இது மாதிரி வந்து இதையும் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னொரு பார்வையும் வந்து முன் வைக்கிறாங்களே, அவங்க பல பேருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளை படிக்க வைக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு வந்து உதவுறாங்க. சங்கர மடத்தின் மூலமாக நன்மைகளும் இருக்கு, ஏன் நீங்க எல்லாத்தையுமே நெகட்டிவா பாக்குறீங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்க. இந்த காரியத்தை சர்ச்சு தான் முதல்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்சதில் 5% கூட இவங்க செஞ்சுருக்க முடியாது, அதை மட்டும் திட்டுறாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து நம்ம இப்படி மட்டும் அதாவது இந்த சேவை செய்தல் அப்படின்றது பிராமண மதத்தில் எப்பொழுதும் கிடையாது. பிராமண மதம் என்பது ஆதிக்கம், அதான் சனாதன தர்மம். இதை பற்றி நான் என்னது சொல்லிட்டு அம்பேத்கர் தான் எழுதியிருக்காரு, பக்கம் பக்கமாக எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு கிரிமினல் கோடு, இது மதமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. நாஜி கோட்பாடுலாம் அதை விட மோசன்றாரு. ஆமாம், நாஜி கோட்பாடுன்னு சொல்கிறாரு. அப்போது அதை வந்து அதுக்கு ஒரு மனித முகம் எப்படி கொடுப்பது என்பதற்காக இந்த மாதிரி ஆஸ்பத்திரி நடத்துறது, பள்ளிக்கூடம் நடத்துறது, இதெல்லாம் வந்து அவர்களை பார்த்து இவர்கள் கற்றுக்கொண்டது. வேத பாடசாலைன்றது அந்த பார்ப்பன சமூகத்திலே இருக்கிற சோத்துக்கு வழி இல்லாதவர்கள், ஏழைகள், அமெரிக்கா போக முடியாதவர்கள், ஐடி வேலைக்கு போக முடியாதவர்கள், அது மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு வேதத்தை வந்து எப்படி பராமரிப்பது. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரிவினருக்கு நல்ல வருமானம் வர்ற மாதிரியும், அப்படியே அமெரிக்காவுக்கு வந்து அவங்க ஒரு டெப்டேஷன் மாதிரி போயிட்டு வர்றாங்க. 90 நாள் இருந்து அங்கே சம்பாரிச்சிட்டு இங்கே வர்றது, அல்லது கோயில் கும்பாபிஷேகங்கள். இப்போ அவர்களுடைய சந்தை வந்து விரிவாக இருக்குது. முன்ன வந்து பார்ப்பன சமூகத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு சந்தை இருந்தது. இப்போ நான் பிராமின் கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் பார்ப்பனர்களை வச்சு கணபதி ஹோமம், கிரக பிரவேசம் இதெல்லாம் செய்யணும், அது இது மாதிரி வந்துட்டாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு செஞ்சால் தான் ஒரு கெத்து அப்படின்றதுனால அப்படியும் ஒரு வருமானம் ஏறிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஜாதகம், ஜோசியம், மாந்திரிகம், பல அரசியல்வாதிகள் கலர் கலராக கயிறு கட்டியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு கயிறுக்கும் எத்தனை 1000 ரூபாய் வந்து அவர்கள் பெற்றார்கள் அவங்கள கேட்டால் தெரியும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடிட்டுருக்குது. அதனால் அதை மீண்டும் முன்ன எப்போதை காட்டிலும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி செஞ்சதை காட்டிலும் அதிகமான வேத பாடசாலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க பண்ணுறது பத்தாதுன்னு இளையராஜா ஒன்று ஆரம்பித்து அவங்க ஊரில் வேத பாடசாலை வச்சுருக்காரு. ஆமாம், என்னங்க அது. அதனால் அவர்களுக்கு பார்ப்பன அடிமைகள் போதுமான அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க. இளையராஜா சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டாரு, சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வந்து மோடி மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டே பாருங்க, இவர்தான் சிறந்தவர்ன்ட்டாரு. சரி சரி சரி. எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கர் மோடியும் ஒண்ணுன்னு அவரே தான் எழுதியிருப்பாருன்னு தோணுது. பலரும் வந்து பேர் போட்டுக்கிட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க, அவரு தான் எழுதி. சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் மோடியை போற யாரும் இல்லைன்னா அம்பேத்கரும் இல்லை இல்லையா, மோடிக்கு அப்புறம் தான் அப்படின்றதான் அவர் சொல்ல வர்றது. அதனால இப்போ அந்த வகையில் இந்த மடம் வந்து செல்வாக்கு இழந்திருந்தாலும் பார்ப்பனிய கருத்துக்கள், இந்த வேதம், புராணம், இதிகாசம் இதெல்லாம் வந்து இந்த தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள், சோஷியல் மீடியா வழியாக பெரிய அளவுக்கு பிரபலமாக இருக்கிறதும், இப்போது கும்பகோணத்தில் 1907ஆம் ஆண்டு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பட்டண பிரவேசம் நடத்தும் போது திரும்பி பார்க்க கூட நாதி இருந்திருக்காது. ஒரு 10, 20 அல்லது 100, 200 பார்ப்பனர்கள் ஆனால் போயிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இண்டூலேருந்து எல்லா பத்திரிகைகளையும் இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் நியூஸு,
ஃப்ரண்ட் பேஜில் போடுற அளவுக்கு என்ன ஏதாவது இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்படி வந்து திட்டமிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இப்போ இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, மற்ற மடங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே வந்து தொட்டு யாரையும் வந்து தீட்சை கொடுக்கறது இல்லைங்க. தீண்டாமை எல்லாமே வந்து நயன தீட்சை தான். அங்க நடந்திருக்கிறது அவருதான் நோக்கு வர்மம் மாதிரி. இல்ல ஆனா நிகழ்ச்சியில விஜயேந்திரர் வந்து இந்த தம்பிக்கு வந்து நெஞ்சில தொட்டுதான் தீட்சை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்குள்ள தொட்டுக்குவாங்களா இருக்கும். ஓ அப்படியா? அவங்களுக்குள்ள தொட்டுக்குவாங்களா இருக்கும், தெரியல. இதெல்லாம் இந்த மாதிரி என்னது ஸ்பர்ச தீட்சை. அனுராதா ரமணன் அப்படி சொல்லலை நமக்கு இல்லையா? அவங்க சொன்ன கதை வேற விதமா இருக்கு. அதனால அந்த அளவுக்காவது தமிழை வந்து எங்க மடம் உயர்த்தி பிடிக்குதுன்றாங்க. எப்படி உயர்த்தி பிடிக்குது? இதெல்லாம் வந்து மற்றவங்க கிளப்புற அவதூறுகள் இதெல்லாம் தான். தமிழை வந்து நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம், எங்கேயுமே நாங்க தமிழை விட்டு கொடுத்தது இல்லை. நீங்க ராமர் கோயிலுக்கு போயிட்டு இந்த விஜயேந்திர சரஸ்வதி ரொம்ப கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்தில் பேசுறாரு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப சிரமப்பட்டு. இப்ப சங்கராச்சாரியா இருந்தா சமஸ்கிருதம் தெரியுமா? கட்டாயம் கற்றுக் கொடுப்பாங்க, ஒரு குறைந்தபட்சமா இது பண்ணுவாங்க. மற்றபடி இவர் பலமொழி வித்தகர் அப்படின்றதுக்காக இது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க இல்லையா? ஆந்திரா சிஎம் வந்தால் தெலுங்கு பேசுவார், மராட்டி சிஎம் வந்தால் டூரிஸ்ட் கைடு மாதிரி அவரை ரெடி பண்ணி வைப்பாங்க. எவ்வளவு பேசணும், ஒரு 4 வரி தானே. நம்ம ஊருக்கு இங்கே வந்தால் வணக்கம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி 4 வரி எல்லாத்துலேயும் மொழியிலையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அடேப்பா எல்லா மொழியும் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மற்றபடி தமிழ் பற்றியும் தமிழர்கள் பற்றியும் அவருடைய அபிப்பிராயம் அதுதான். ஆனால் தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அதனுடைய அரசியல் வலிமை, சுயமரியாதை இயக்கத்தினுடைய வீச்சு காரணமாக அவங்க வந்து அடக்கி வாசிக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், திமுகவினர், திராவிட இயக்கத்தினர், திமுக குறிப்பாக மேடையில் பழைய பேச்சாளர்கள், நாங்கள் பாசாணத்தில் புழுத்த புழுன்னு சொல்லுவாங்க. பாசாணம்னா பாலிடால். பாலிடாலில் புழுக்குமா? புழுவை கொள்வது தான். பாலிடால்லையே மீறி வந்தவங்க நான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையோ அதை விட ஒரு உண்மை இருக்குது. இந்த தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள், இந்த பார்ப்பன மடம் இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே பாசாணத்தில் புழுத்த புழு. இவ்வளவு வீரியம் மிக்க ஒரு சுயமரியாதை இயக்கம் இருக்கிற இடத்துலையே நாங்கள் வந்து தாக்கு பிடிச்சி இத்தனை காலம் தம் கட்டி நின்று நாங்கள் வந்து மேலே வருவோம். அதுக்கு ஒரு சான்று சொல்லணும்னா, ஜெயலலிதாவை ராட்சசி இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு எப்போ 2004 கரித்து கொட்டியவர்கள். அதுக்கப்புறம் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், ஜெயலலிதாவை தோக்கடிக்க வேலை பார்த்துருக்கணும். என்ன செஞ்சாங்க? ஜெயலலிதாவுக்கு முழு ஆதரவு கொடுத்து, இதே சங்கராச்சாரிய எல்லாரும் தான், மொத்த பிராமின் கம்யூனிட்டி. அது ஏன் அப்படின்னா, பார்ப்பனர்களின் நலன், பார்ப்பனியத்தின் நலன் எங்கே இருக்குது அதை பார்த்து அதை ஆதரிப்பது. அதை தான் பாசாணத்தில் புழுத்த புழுன்னு சொல்கிறேன். நம்ம குருமூர்த்தியோட மொழியில் சொல்லதென்றால், சாக்கடை ஜலம்னாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அது மாதிரி இப்படி அவர் குருமூர்த்தி ஒரு கேரவனுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் எப்படியெல்லாம் நான் பண்ணேன்னு அவர் விளக்கி சொல்லியிருக்கார். அதனால் இந்த மடமும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்களும் அந்த வகையில் முக்கியமானவர்கள். பிஜேபி, மோடி எல்லாரும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்களை முக்கியமாக கருதுவதற்கு என்ன காரணம்னா, இப்பேற்பட்ட ஊர்லேயே இன்னமும் இவங்க வந்து தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்களே, அப்போ இவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும், இவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் மோடி போன்றவரின் கருத்து. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இது. அந்த கோணத்தில் இதை வந்து பார்க்கணும். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதனுடைய டீஜெனரேஷனை மட்டும் பார்த்து கைகொட்டி சிரிப்பதில் பொருள் இல்லை. அவங்க இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரி ஒரு அஸ்திவாரத்தை போட்டு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஒரு நிறுவனத்தை. அவர்கள் வந்து பார்ப்பனியத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் இப்படி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. வாரிசுகளை தயார்படுத்துகிறார்கள். அதுபோல் நாம் தயார்படுத்துகிறோமா என்பதை நாம் வந்து அக்கறையோடு பரிசீலிக்க வேண்டும் என்பது தான் இந்த தருணத்தில்
சொல்ல வேண்டிய செய்தின்னு நான் கருதுறேன். இவ்வளவு நேரம் சங்கரமடம் குறித்தும் சங்கராச்சாரியை குறித்தும் அதனுடைய அரசியல் முக்கியத்துவம், ஆன்மீக முக்கியத்துவம் குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தோழர்.